மகிமை உண்டாதாக. இந்த காலை வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தாவே. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவனா இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு விசை கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு கர்த்தாவே உம்மை துதிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. துதிகளுக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரரே, கனத்துக்குரியவரே, மகிமையின் தேவனே, மகா பரிசுத்தமுள்ள தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே, நன்றி 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 கர்த்தாவே. என் தேவனே, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தாவே, ஆண்டவரே என் தேவனே, சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு நீர் காரணராய் இருக்கிறதுக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனே, நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே என் தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே என் தேவன் தாமே பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. ஒருவர் கூட கர்த்தாவே உம்மை விட்டு தூரம் போகாதபடி, உம்மை விசனப்படுத்தாதபடி, உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாய் இராதபடி கர்த்தாவே என் தேவன் நீர் ஒவ்வொருவரையும் கரம்பெடுத்து வழிநடத்துங்க கர்த்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. அனுதினமும் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் உம்மை துதிக்கவும் நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே புது இருதயத்தை கொடுங்க கர்த்தாவே, புது பலத்தை கொடுங்க, புது ஜீவனை கொடுங்க கர்த்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் உம்மை துதிக்கணுமப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களையும், உடன் ஊழியர்களையும், ஆண்டவரே விசுவாசிகளையும், விசுவாச குடும்பத்தினரையும் கர்த்தாவே என் தேவன் தாமே இம்மட்டும் நீர் வழிநடத்தின கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஊழிய பாதையில என்ன உற்சாகத்தை கொடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவர் கூட கர்த்தாவே ஆண்டவரே பலவீனம் உள்ளவர்களாய், நோயுள்ளவர்களாய் இல்லாதபடி என் தேவன் நீர் பாதுகாக்கணுமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஒவ்வொருவரும் போகும்போதும் வரும்போதும் கர்த்தாவே கண்மணி போல இம்மட்டும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இனிமேல் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க கர்த்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தாவே நீர் வனாந்திரத்தில் வழி நடத்தும் போது கர்த்தாவே மேகஸ்தம்பமாய் இருந்து அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து நீர் பாதுகாத்து வழிநடத்தினீரே, அதுபோல கர்த்தாவே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தாவே தீர்க்காய்ச்சை கொடுத்து நீர் வழிநடத்தவனமாய் கிருபை செய்ய கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கர்த்தாவே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொன்னீங்களே, உம்முடைய
உம்முடைய வார்த்தையின்படி கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் செழிக்க செய்யுங்க கத்தாவே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அன்றைய பழைய எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினு சொன்ன தேவனே, அன்றைய வேத வாக்கின்படி கத்தாவே ஒவ்வொருவரையும் புதிய மனுஷனாய் மாற்றுங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த காலை வேளையில் ஜெபத்தில் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீங்களே கத்தாவே, உம்மை தேடி வந்திருக்கிறேன் கத்தாவே. என் தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க கத்தாவே. உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே மனுஷனால் கூடாது தேவனால் கூடுன்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் கத்தாவே ஜெபாவியை ஊற்றுங்க கத்தாவே. ஆண்டவரே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க நீ உதவி செய்யுங்க. எல்லா சிறு பிள்ளையிலேருந்து வாலிபர்லேருந்து முதியோர் வரைக்கும் கத்தாவே ஜெபாவியை ஊற்றுங்க. உடைய ஆவியின் கனி ஒவ்வொருக்குள்ளேருந்து வல்லமையாய் செயல்பட நீ உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஜெயங்கொள்கிற வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றைய ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் குமாரனாய் இருப்பான்னு சொன்ன தேவனே கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருத்தருடைய கரங்களை பிடித்து நீர் வழிநடத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொன்ன தேவனே, உம்முடைய வேதத்தை நேசித்து அதன்படி நடக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. பிசாசனம் விரிக்கும் வளைக்கும் பிசாசின் கண்ணிகளுக்கும் அன்றைய கண்களின் நிச்சயங்களுக்கும் மாம்சத்தின் நிச்சயங்களுக்கும் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் விலக்கி கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஜெயங்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தயவாய் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். உடைய செட்டை நிழலிலே நாங்கள் மறைந்து கத்தாவே உமக்கென்று வாழத்தக்கதாக தகுதிப்படுத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அண்டே நம்ம துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இப்பொழுதும் கத்தாவே ஆண்டவரே என் தேவனே வாசிக்கிற வசனங்கள் கத்தாவே எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை தோதரிக்கிறோம் கத்தாவே. பாடல் வேளையிலே கத்தாவே பாடலை பாடும்போது உடைய அபிஷேகம் எங்களை நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா. செய்தி வேலையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்துள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஜெயங்கொள்ளத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு உம்மை துதிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே நீர் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் வாரும். நீர் தங்கும் ஆலயமாக எங்களை மாற்றுங்க கத்தாவே. என் தேவனே உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. நாம மகிமைக்காக செயல்பட உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் நடத்தும். துதி கன மகிமையெல்லாம் மீட்பரச்சன கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பெலன் தாரும், தேவ பெலன் தாரும், மகா பெலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமண்ண வேண்டியவர்களை கனமண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அளிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தவமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும்
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்றதின் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதே அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளிலும் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு அதற்கான பதிலை விரைவிலே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முழு மனதோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கூட நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நம்ம இம்மட்டும் நடத்தி வந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனை துதித்து அவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்தலாம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாதி கர்த்தாவே, இரக்கம் நிறைந்தவரே, மனதுருக்கமுள்ள தகப்பனே, அப்பாவை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தூயாதி தூயவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவரே, அப்பா பிதாவின் வலது பரிசத்தில் வீட்டில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா அதிகமாய் ஆண்டவரே இன்னும் மண்டல கிட்டி சேரத்தக்கதாக ஆவியான நீங்க பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். முன் குறித்தவரே ஸ்தோத்திரம், தெரிந்தெடுத்தவரே ஸ்தோத்திரம், பாதுகாத்தவரே, பராமரித்தவரே, அப்பா அடியனுக்கு சபையாருக்கு நீங்க பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள்னு பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா நாங்கள் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள இயேசப்பா உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் தேவன் நீங்க சமீபமாய் இருக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. இதோ உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிரகாசம் அடைய வேண்டுமே ஆண்டவரே. அப்பா நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் அப்பா உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிற அப்பா உம்முடைய நாமத்தில் உடன்படிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் நீர் பலமாய் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ அபிஷேகித்து வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய தேவைகள் என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே.
அப்பா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறவர் இதோ உம்முடைய சமூகத்தில் அப்பா விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. முதலாவதாக நமது தலைமை போதகர் அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயாவுக்காக, பாஸ்டர் ஜிம்ஸுக்காக, பாஸ்டர் ஜேசனுக்காக, தஞ்சை பகுதியில் நடைபெற ஊழியங்களுக்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு மகாராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த சரீரமாகிய சபையில் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எங்களை ஒரு அங்கமாக வைத்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வழிநடத்தி வருகிறவரே அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்படியாக எங்களை வழிநடத்தும்படியாக எங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக அப்பா கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைமை போதகர் ஐயாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனார் உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக இந்த நாளில் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் உடன் இருந்து நடத்தும்படியாக கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனாருக்கு இன்னும் நல்ல நீடித்த ஆயுசு நாட்களை சுகம்பலன் ஜீவனை என் தேவனின் கட்டளை இடுவீராக ஆண்டவரே. பெலத்தின் ஆவியானவர் அப்பா நீ இடைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் இடைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தை குறித்ததான வாஞ்சை ஏக்கம் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. இன்னும் வல்லமையாய் கர்த்தாவே இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக அப்பா அந்த கர்த்தாவே இந்த ஊழியம் இன்னும் அநேக இடங்களில் ஸ்தாபிக்கப்படும்படியாக என் தகப்பனின் கர்த்தாவே கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்காக ஓடின ஓட்டங்களை என் தேவனீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த விசுவாச ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா இன்னும் அநேகரை விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்படத்தக்கதாக அப்பா கர்த்தாவே தகப்பனார கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்பா கொடுத்த எல்லா கிளை சபைகளிலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் இறங்குகிறதற்காக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அங்க முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்படி அங்கே பலப்படுத்துவீராக ஆண்டவரே. விசேஷித்த விதமாக பாஸ்டர் ஜிம்ஸுக்காக, பாஸ்டர் ஜேசனுக்காக, குடும்பங்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. சகோதரி எஸ்தருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்ப அந்த குடும்பத்தை வெளி அடைப்பீராக ஆண்டவரே, வெளி அடைப்பீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்பா தகப்பனாருக்கு உற்ற தோள் கொடுத்து ஆண்டவரே அப்பா கரத்தை தாங்கத்தக்கதாக ஆவியானவர் விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா. விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதற்காக ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து நீங்க பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா குடும்பங்களை வெளி அடைங்க. அப்பா தஞ்சை நடந்த எல்லா ஊழியங்களையும் என் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க. தடைகள் விலகட்டு இயேசுவின் நாமத்துல, தடைகள் விலகட்டு இயேசுவின் நாமத்துல. பரிசுத்தமுள்ள பிதாவே அப்பா தடைகளை உடைக்கிறவர் தாமே எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைமை போதகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பாஸ்டர் சாம்காக நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கலாம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 எங்கள் தேவாதி தேவனே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தலைமை போதகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அப்பா சாம் பாஸ்டருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா எங்கள் தகப்பனாரை பலப்படுத்துவீராக, தாயாரை பலப்படுத்துவீராக, சகோதரரை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை அப்பா, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை அப்பா அபரிமிதமாய் கடந்து வரும்படியாக, அப்பா நிரப்பும்படியாக, அப்பா பலப்படுத்தும்படியாக, எல்லா சோர்வுகள் நீங்கும்படியாக, எல்லா பலவீனங்கள் மாறும்படியாக அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய கரத்துல
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே அதிசயங்களை காண செய்கிறவரே, அப்பா இம்மட்டுமாய் இந்த ஊழியத்துல அப்பா நேர்த்தியும் கிரமமாய் நடத்தி வந்தீங்களே, கரத்துல எடுத்து பயன்படுத்தினீங்களே, உமக்கு கோடான கொடி நன்றி ராஜா, உமக்கு கோடான கொடி நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அந்த மந்தையை மேய்க்கத்தக்கதாக வழி நடத்தத்தக்கதாக அப்பா கத்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகுந்த ஆலோசனை கொடுத்து ராஜா உடனிருந்து தேற்றி வருகிறீரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஆண்டவரே அப்பா இன்னும் கரத்துல எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியாக அநேக ஜனங்களுக்கு ராஜா அப்பா எங்க ஊழியக்கார குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. என் தகப்பனே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உன்னதமான தேவனையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவின் என்ன நோக்கத்தை வைத்தாவே அப்பா அந்த திருச்சி பகுதியில் வைத்திருக்கிறீரோ அப்பா எங்கள் தாசரை கொண்டு ஆண்டவரே, அப்பா எங்கள் ஊழியக்கார குடும்பத்தை கொண்டு ஆண்டவரே அப்பா நீ நேர்த்தியாய் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தடைகளை உடைக்கிறவர் அப்பா நீங்க முன்பாக கடந்து செல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே அப்பா நீ பிறகாலே காக்கிறவராய் இருக்கிறீரே ராஜா. அப்பா இந்த ஊழியத்தின் பாதையில அப்பா நீ காத்து கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பகுதியில் ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்துக்கு செல்றாங்களோ அங்கெல்லாம் உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும், வாகனத்தோடு உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க சமூகம் முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க சமூகம் முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா கூட்டங்கள் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிற இடங்கள்ல கர்த்தாவே எல்லா தடைகளும் விலகும்படியாக ஆவியானோர் பலமாய் இறங்கி ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் தாசர்கள் மூலமாக செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரங்கள் ரெட்டிப்பாய் செயல்படட்டும், அபிஷேகங்கள் கடந்து வரும்படியாக வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா அந்த நாலு கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அப்பா கர்த்தாவே நடைபெறும்படியாக சாட்சியாய் நிறுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வேலியடைத்துக் கொள்ளுங்க அப்பா. எந்தவித சத்துருவும் ஆண்டவரே தொட்டாதபடி பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளார நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா அப்படியாக கூட கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கிளை சபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மணப்பாறை பகுதிக்காய் அப்பா, மாத்தூர் பகுதிக்காய், சோழகம்பட்டி பகுதிக்காய், லால்குடி பகுதிக்காய், மேட்டுப்பட்டி பகுதிக்காய் அப்பா, பெரம்பலூர் பகுதிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வருவேன்னு சொன்ன தேவன் அப்படியாக கூட கர்த்தாவே எல்லா கிளை சபைகளிலும் ஆண்டவரே அப்பா முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக அந்த குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா அந்த ஊழியங்களின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாம மகிமை படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை தரித்து கொண்டு சாட்சியா நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனீர் பலப்படுத்துங்க ராஜா. அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடங்களை நீங்க அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்ப அந்த பகுதியை நிரப்பட்டும், குடும்பங்களை நிரப்பட்டும், விசுவாசிகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டு கொள்ளுங்க ராஜா, ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதில் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் வீசும்படியாக நற்கந்தமாக நற்சாட்சியாக விளங்கத்தக்கதாக அப்பா ஒவ்வொருவரையும் என் தேவனின் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா சத்துருக்கு நாங்கள் ஒருபோது இடம் கொட்டாதபடி அப்பா உம்முடைய நாமம் தூசிக்க நாங்கள் இடம் கொட்டாதபடி ஆவியானவரே, ஆவியானவரே அப்பா உம்முடைய நாமத்தினால மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா விக்னங்களும் கடந்து போக மட்டும் ஆண்டவரே உம்முடைய செட்டைக்குள்ளார கூடி மறைத்து கொள்ளுகிற என் தேவன் அப்பா பறந்து காக்கிற பட்சி போல ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே உண்மையாய் உத்தமமாய் உமக்கு பிரியமாய் ராஜா
இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல ராஜா, அப்பா எங்கள் சபையில் ஆண்டவரே அப்பா நடத்துக்கிற அப்பா அந்த ஜெப கூட்டங்களை ஏசப்பாவுடைய பொற்பாதத்தில் வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெப கூட்டங்களை நடத்துகிற சகோதர சகோதரிகளை அப்பா குடும்பத்தாரமுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவர் பலப்படுத்துங்க ராஜா, ஆவியானவர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லப்படுகிற ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவரே உத்தம இருதயத்தோடு ஆண்டவரே, உண்மையுள்ள மனசாட்சியோடு ஆண்டவரே அப்ப அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, தகுந்த ஆலோசனையை கொடுங்க, விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா. போக்கிலும் வரத்திலும் தகப்பனே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாக, வாகனத்தோடு கர்த்தாவே உம்முடைய கரம் இருந்து செயல்படும்படியாக எல்லா தடைகளையும் ஏசப்பா நீங்க நிர்மூலப்படுத்தி போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொரு ஜெப கூட்டங்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அபிஷேகிங்க ஆண்டவரே. அற்புதங்கள் நடைபெறத்தக்கதாக ஒரு மனதின் ஆவியை கொடுத்து ராஜா நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அது என் பிதாவினால் உங்களுக்கு வாய்க்குன்னு சொன்னீங்களே தகப்பனே. அந்த வார்த்தையின் படியாக ஆண்டவரே ஒரு மனதோடு ராஜா அப்ப அப்படியே சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க அப்ப அப்படியே கர்த்தாவே கரத்தில் இருந்து நாங்கள் கர்த்தாவே பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலும் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, இந்த நாளிலும் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. விசேஷித்த விதமாக ஆண்டவரே தங்களுடைய இல்லங்களை திறந்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பகுதியில் அவர்கள் சாட்சியாய் விளங்கட்டும், வெளிச்சமாய் கர்த்தாவை பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யத்தக்கதாக, சபைக்கு நேராய் வழி நடத்தத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா அப்படி ஒரு புத்தியுள்ள கர்த்தாவே ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஆதாயப்படுத்தத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வாலிப சகோதரர்களுக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா கர்த்தாவே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ராஜா பாதுகாப்ப கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று வெள்ளம் போல ஆண்டவரே அப்பா சுற்றி திரிகிற அந்த நாட்கள்ல ராஜா கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல அப்பா உமக்கென்று ஆண்டவரே ஊழியம் செய்ய முன்னெடுத்து அப்பா பிரயாசத்தோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அந்த விசேஷித்த பாதுகாப்பை கட்டளையிடுங்க அப்பா. தூதர்களை நீங்க காவல் வைங்க எஸ் அப்பா. அப்பா கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கண்களுக்கு கடிவாளம் போடத்தக்கதாக அப்பா கர்த்தாவே இந்த நாளிலும் உதவி செய்யுங்க ராஜா. வாயின் வார்த்தைகள், நடக்கைகள், செய்கைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க விசேஷித்த விதமாக ஆண்டவரே. அப்பா ஊழியங்களுக்காக, ஊழியத்தின் வளர்ச்சிக்காக, அப்பா ஊழியர்கள் பாதுகாப்புக்காக ஆண்டவரே அப்பா 24 மணி நேரமும் ஆண்டவரே தொடர்ந்து உடைய சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக அப்பா கர்த்தாவே இந்த நாளிலும் பெயர் கொடுத்தது அப்பா கர்த்தாவுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்ப அந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நினைத்து ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட மணித்துளிகளில் ஆண்டவரே தவறாது ராஜா அப்பா வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு, தாகத்தோடு அப்பா உற்சாக மனதோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்க அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்துல அந்திபலியாக வந்து எட்டும்படியாக இசப்பா அந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் சபையாரை பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவியானவர் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா அப்பா. விசேஷித்த விதமாக எங்கள் சபையில நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் நினைத்து அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை காண செய்கிறதவன் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷித்த உபவாச நாளை நியமித்து ராஜா அப்பா வருகிற ஆத்துமாக்களை ஆண்டவரே ஆதாயப்படுத்தும்படியாக அப்பா கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் ஊழியக்காரர் ஆண்டவரே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறீரே. அநேக கட்டுகளோடு, பாடுகளோடு, போராட்டங்களோடு, பலவீனங்களோடு ஆண்டவரே அப்பா வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து ராஜா உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது என் தேவனீர் பலமாய் இறங்கி எல்லாருடைய நுகங்களையும் முறித்து ராஜா சாட்சியாய் நிறுத்துகிறீரே அப்பா, பலப்படுத்துகிறீரே, பரிபூர்ண விடுதலையை தருகிறீரே ராஜா.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேகமாயிரம் ஜனங்களை ஆண்டவரே, அப்பா ஜாதிகளை ஆண்டவரே, அப்பா நீர் கூட்டி சேர்ப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்ப இந்த ஆலயத்துல பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் இந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும் ராஜா. ஆவியானவர் இந்த இடத்துல நீங்க அசைவாடுகிறது அப்பா, வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உணரத்தக்கதாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அப்ப அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ராஜா ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே பிள்ளைகளோடு ஆண்டவரே, அப்பா குடும்பங்களை பாதுகாத்து அப்பா வழி நடத்தும்படியாக நற்சாட்சியா நிறுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே, அப்பா சபையில நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெண்கள் ஐக்கிய கூடுகைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் உள்ள எல்லா சகோதரிகளும் ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீகளாக தங்கள் குடும்பத்தை நடத்த தகுந்த ஆலோசனை கொடுத்து வருகிற அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து செய்கிற அம்மாவை இன்னும் நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களுள்ள எல்லா சபையிலும் எங்க சபையில எல்லா சகோதரிகளும் ஆண்டவரே, அப்பா அந்த கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்பா 3வது வாரம் நடைபெறுகிற அந்நிய உபசரிப்பு ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே செய்யப்படுகிற உபகாரங்கள் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்ற ஆண்டவரே, அப்பா நீர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கத்தக்கதாக அப்பா யார் யாரெல்லாம் அந்த பலனை பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் என் தேவனுடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புள்ள கரம் அவர்களில் ஒரு கிரியை செய்கிறதற்காய் அற்புதங்கள் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் அற்புதமாய் கத்தாவே இந்த ஊழியத்தை ஆண்டவரே இன்னும் வல்லமையாய் செய்ய எங்கள் சகோதரரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தகுந்த ஆலோசனையை கொடுங்க ராஜா. இன்னும் வல்லமையாய் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அபிஷேகங்கள் அப்பா அபரிமிதமாய் கடந்து வரட்டும் அப்பா. உடன் இருந்து தேற்றுங்க, பலப்படுத்துங்க ராஜா. தகுந்த ஆலோசனையை கொடுங்க ராஜா. கர்த்தாவே சகல காரியத்தில் ஆண்டவரே ஞானமாய் செயல்பட விசேஷித்த ஞானத்தால் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடன் செல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக அப்பா நன்றி ராஜா. விசேஷித்த பாதுகாப்பை கட்டளையிடுங்க அப்பா. எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவி ஆண்டவரே இதற்குரிய தேவைகள் ஏராளம் உண்டே தகப்பனே. எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீங்க நேர்த்தியாய் கர்த்தாவே செய்து வருகிறீரே அப்பா. உதவி செய்கிறீரே, ஒத்தாசை அனுப்புகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இரவு ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே அப்பா தேசத்திற்காக, சபைக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, உடைமைகளுக்காக அப்பா நம்முடைய சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்க என் தகப்பன் விசேஷித்த நாளை நியமித்து கொடுத்திருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கத்தாவே அப்பா உன் கண்ணின் கருவிழி சும்மா இருக்க ஒட்டாதேன்னு சொல்லி ஆண்டவரே முதல் ஜாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி ஆண்டவரே இப்படியாக கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே விண்ணப்பங்களை ஏறெடுக்க அப்பா திறப்புல நிற்க எங்கள் சபைக்கு கர்த்தாவே அப்பா ஒரு கர்த்தாவே இந்த காரியத்தை வாய்க்க செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதன் மூலமாக நான் அநேக அற்புதங்களை பெற்றிருக்கிறோமே ராஜா. கர்த்தாவே இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா எல்லா சபை மக்களையும் கூட்டி சேருங்க ராஜா. அப்ப நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அழுகையோடு கண்ணீரோடு ஆண்டவரே புள்ளம்பலோடு நம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே அப்பா இருதயத்தை ஊற்றத்தக்கதாக ஆவியானவர் பலமாய் இறங்குங்க ராஜா. அப்பா எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் திறப்புல நிற்கணுமே ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டுமே ராஜா. அப்பா கர்த்தாவே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாக விசேஷித்த விதமாக அப்பா அந்த கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. பலமா இறங்குங்க ராஜா. அக்கினியா இறங்கி பதில் கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் இறங்கி ஆண்டவரே நீங்க பதில் கொடுப்பதற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா இலங்கை பகுதியில் ஆண்டவரே நடைபெறுகிற ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஊழியக்காரர் ஆண்டவரே அப்பா என்ன நோக்கத்துக்காக அந்த இடத்துல அழைத்து சென்றீர் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல உம்முடைய நாம மகிமைப்படட்ட ஆண்டவரே. அப்பா சீக்கிரமாக ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உம்முடைய நாமத்திற்கென்று ஆண்டவரே அங்க இடத்துல ஆலயம் கட்டப்பட அப்பா கர்த்தாவே சபை கூடி வர என் தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா முன்னின்று ஆண்டவரே அப்பா பொறுப்புகளை எடுக்கிற சகோதர சகோதரிகளுக்காக பிரயாசத்தோடு பா கர்த்தாவே பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனில் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அப்பா வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இன்னும் அநேக இடங்கள்ல ஆண்டவரே அநேக வெளிநாடுகளுக்கு ஆண்டவரே அப்பா எங்கள் தாசர்களை கொண்டு செல்ல போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த
என் தேவனை கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். சபையில பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என் தேவனை இரக்கம் பாராட்டுவீராக. எல்லா பலவீனப்பட்ட உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் புதிதாக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நற்சாட்சிகளை காத்தாவே நாங்கள் சபையில் கேட்கத்தக்கதாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறட்டும். அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு மருந்துகளில் ஆண்டவரே உங்க இரத்தம் பூசப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தமாக மாற்றுங்க ராஜா. ஆவியானவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சகத்தாவே விசுவாச குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே உம்முடைய நாமத்தை வைராக்கியமாய் நிற்கத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்துங்க ராஜா. தேவைகளை எல்லாம் சந்திங்க ராஜா. பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜா. கர்த்தாவே ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. கைகளின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்புங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள இந்த கால வேளையிலே பரிசுத்தமுள்ள தெய்வத்தை துதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த நாம் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இந்த வல்லமையுள்ள நாமத்தை நாம் உயர்த்த ஒன்று சேர்ந்து நாம் வந்திருக்கிறோம். அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல், பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை
சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக. அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தரை துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். பாடலை பாடும் பொழுது துதித்து பாடுவோம். ஜெபிக்கும் பொழுது துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து ஜெபிப்போம். அருமையால் வார்த்தைகளை கேட்கும் பொழுது துதித்து கொண்டே கேட்போம். காலையிலே எழும்பி நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை விரித்து தாவீதை போல ஏமானை போல கர்த்தரை துதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த நாளெல்லாம் சிறப்பாயிருக்கும், மகிழ்ச்சியாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். ஆகவே துதிப்போம். வேத புஸ்தகத்தை திறந்து யோபுவின் சரித்திர புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்த ஒரு வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுவோட அவங்க நண்பர்கள்லாம் பேசினாங்க. நண்பரை பார்த்து சொன்னார், பல காரியத்தை சொன்னார். நீங்கள்லாம் ஒன்றுக்கும் உதவாத வைத்தியர்ன்ட்டார். அருமையானவர்களே, நான் எதில் தவறு இருக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நான் தெரிந்துக்கிறேன்னாரு. குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இளைஞன் வந்தான், எலிகு. அவர் பேசினார். வார்த்தையினால் நான் நிரப்பப்பட்டு வருகிறேன் கர்த்தருக்கு அப்படின்னு சொன்னார். நான் அறிவில் தேறினவன்னார். அவர் வார்த்தையும் கேட்டார். அப்புறம் கர்த்தரே பேசினார். யோபுவோட பேசி ஒவ்வொரு காரியத்தையும் விளக்கினார். அதுக்கப்புறம் யோபு சொன்னார், என் வாயை பொத்திக்கிறேன், நான் பேச விரும்பலை, நீர் சகலத்தையும் செய்ய
வல்லவர்னார். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு. அதுக்கு அப்புறம் யோபு வாழ்க்கை மாறுகிறது. அருமையானவர்களே, தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தனக்காக இப்போ ஜெபிக்கலை, தன் கஷ்டத்தை சொல்லி ஜெபிக்கலை, தன் பிரச்சனைக்காக வருந்தலை. இப்போ சகலத்தை செய்ய வல்லவரை நோக்கி அவர் மன்றாடுகிறார், வேண்டுகிறார். தெரியாமல் இவங்க பேசிட்டாங்க, மன்னியும் அப்படின்னு பலியை செலுத்தி வேண்டிக் கொண்டாராம். பலி செலுத்துற ஒரு அருமையான மனுஷன் யோபு. யோபுவின் சரித்திரத்தை எழுதினவர் மோசே என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு. யோபு வாழ்ந்த காலம் அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மோசேக்கு முன்னான காலத்தில் இந்த யோபு வாழ்ந்திருக்கிறார். ஒரு உத்தமனாய் வாழ்ந்தார், தெய்வ பயமுள்ளவராய் வாழ்ந்தார், பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருந்தார், ஒரு பெரிய தலைவனாய் இருந்தார். கர்த்தருக்கு. பிள்ளைகளை பலி செலுத்தி வேண்டிக் கொண்டார், பிள்ளைகளுக்காக வளர்த்தார். ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினதாக 1 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. யோபு செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் ஒருவேளைன்னு தான் சொன்னாரு. இவன் அப்படி சுத்தனா, இப்படி போனா, இவன் குடிகாரனா இருக்கிறான், இவன் கீழ்ப்படியாதவன் இருக்கான், அப்படிலாம் சொல்லலை. ஒருவேளை இந்த பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க விருந்து செஞ்சு சாப்பிட்டுருக்குறாங்க, ஏதாவது ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பாங்களோ, தப்பு பண்ணியிருப்பாங்களோ, தேவையில்லாத பேசியிருப்பாங்களோ அப்படின்னு பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் வர வச்சாரு. வாங்க எல்லாம் சேர்ந்துட்டீங்கல்ல, 10 பேரும் கூடி இந்த 10 பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அப்படி ஐக்கியம். இன்னைக்கு நம்ம வீடுகளில் இந்த சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், முறைப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேங்க. கர்த்தருக்கு. 10 பிள்ளைகள் குடும்பம் எப்படி வளர்த்துருக்காரு பாரு, எவ்வளோ அன்பாக இருக்காங்க பாரு, எவ்வளோ புரிந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கர்த்தருக்கு. நம்ம ஆட்கள் பார்த்தா சொல்லிடுவான், பாரு எவ்வளவு நல்லா இருக்கிறான், எப்போ பிரிவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான், எப்போ கெடுவான் கேடுன்னு நினைப்பான். இப்படியெல்லாம் இருக்கும் எண்ணங்கள். 10 பிள்ளைகளும் ஐக்கியமாக இருந்தாங்க, 10 பிள்ளைகளுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருந்தாங்க. கர்த்தருக்கு. ஆமாம், கெட்டு கேதர்னா அத்தனை பேரும் போயிடுவாங்க, குடும்பமாக போயிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. சிலரெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, எவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க. இதுதான் வேணும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி. சகோதர சும்மா சொல்கிறாரு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். கர்த்தருக்கு. ஆமாம் அருமையானவர்களே, இதுதான் இன்பம். ஐக்கியமாக இருக்கிறது தான் இன்பம், ஐக்கியமாக ஜெபிக்கிறது தான் இன்பம், ஐக்கியமாக ஆராதிக்கிறது இன்பம். கர்த்தருக்கு. எவ்வளோ ஐக்கியமாக இருந்திருக்காங்க 10 பிள்ளைகள் குடும்பங்கள். ஒரு நாள் 10 பிள்ளைகள் குடும்பங்களை 10 பேரையும் கூப்பிட்டார். அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி. எப்படி ஒரு தகப்பனுடைய வேலையை பார்த்தீங்களா? அழைத்து அனுப்பி பிரியாணி போடல, பரிசுத்தப்படுத்துறார். அதிகாலமே ஒரு தகப்பன் இதைத்தான் செய்யணும். உன் பிள்ளைகளின் பரிசுத்தத்துக்காக, உன் பிள்ளைகளின் நல்ல வாழ்க்கைக்காக, உன் பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிறதற்காக, உன் பிள்ளைகள் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறதற்காக நீ என்ன பிரயாசப்படுகிறாய் தகப்பனே? தூங்க வைக்கிற, தூங்கு. உலகத்தான் பாடிட்டு போயிட்டான், தூங்காதே தம்பி, தூங்காதே, தூங்காதே தங்கச்சி, தூங்காதேன். தூங்குனா உன் வீடு கெட்டு போயிடும், உன் தூக்கம் நாட்டை கெடுக்கும், வேலையை கெடுக்கும். வேலை செய்கிற இடத்துல தூங்குறான் பார், சபையில் வந்து தூங்குறான் பார்,
அது அதை விட கேவலம். நீ சபையில் தூங்கினா உன் தரித்திரம் தான் உன் பின்ன தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சபையில் தோத்திரம் போட்டுக்கிட்டே வார்த்தையை கேட்கணும், ஜெபிச்ச ஜபத்தோடு இருக்கணும். கர்த்தருக்கு பிள்ளைகளை அழைக்கிறான். எதற்கு அழைத்து அனுப்புகிறான்? வாங்க, நான் உன்னை பரிசுத்தமாக்கணும். உங்க பரிசுத்த வாழ்க்கையில நீங்க குறைபற்ற கூடாது. அதுதான் தகப்பன். ஜெபிச்சியா? பைபிள் படிச்சியா? எத்தனை அதிகாரம் படிச்ச? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? கர்த்தருக்கு இதான் நல்ல தகப்பன். ஆவிக்குரிய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேட வைக்கணும். உங்க பிள்ளைகளை தூங்க வைக்கணும், இல்லை செபிக்க வைக்கணும், முழங்கால் போட வைக்கணும், பைபிள் படிக்க வைக்கணும், வசனத்தை சொல்ல வைக்கணும். அப்படி வீட்டில் வளர்த்தா இங்கே வந்து கம்பீரமாக உட்காந்து வசனத்தை வாசிக்கும், வசனத்தை கேட்கும். கர்த்தருக்கு இது இடம் உருவாக்குகிற இடம். அங்கே உருவாக்கிடுங்க. ஏன்னா யோபு குடும்பத்துக்கு என்ன பைபிள் இருந்துச்சா? நல்லா கவனிங்க. இது மாதிரி பைபிள் இருந்துச்சா? சபை கூட இருந்துச்சா? போதகர் இருந்தாரா? யோபுவே போதகன் ஆயிட்டாரு. யோபு தான் பிள்ளைகளுக்கு நல்ல போதகர். தகப்பன் போதகம், தாயின் போதகம். கர்த்தருக்கு ஆமா, தாய் போதித்து சொன்னாலாம் லேமிவேலுக்கு, டே குடிக்காதா, குடிச்சிடாத அப்படின்னாலாம் தாய். லேமிவேலுக்கு ராஜாவுக்கு சொல்றா, மதுபானம் என்ன பண்ணும்? ஆமா, நியாயத்தை புரட்ட வச்சனும், குடிகாரனாயிராத. ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லெமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. தகுதி அல்ல. மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல. தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து போயிடுவான். பைபிளை மறந்து போயிடுவான். சிறுமைப்படுவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள். சிறுமைப்படுவருடைய நியாயத்தை புரட்டிடுவான். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும், மடிந்து போகிறான், செத்து தொலைகிறான், அவனுக்கு கொடுத்துறான். சரி இருக்கட்டும், அதில் சொல்லி ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுத்துறாதான்ட்ட. அந்த தாய் பார்த்தியா? ஏய், கண்ட பொம்பளையோட சேர்ந்துடாத, ஆமா உன் பலன் போயிடும். இதெல்லாம் சொல்லணும். கர்த்தருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலம் கொடிய காலம் இல்லையா? நாம் எப்படி அன்னைக்கு எப்படி பிள்ளைகளை வளர்த்திருக்காருன்னு சொல்ல வந்தேன். யோபுவின் குடும்பத்தை பாருங்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பொறாம கொண்ட சாத்தான் புகுந்தான். கர்த்தருக்கு பரிசுத்தமான பிள்ளைகள் சொல்றாரு, அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து. எப்ப எழும்புறாரு? அதிகாலம். யோபுவுக்கு எப்போதும் பழக்கம் என்னன்னா, அதிகாலையில் எழும்பான். அதிகாலையில் எழும்பி பிள்ளைகளுக்காக, அவங்க பரிசுத்தத்துக்காக முழங்கால முடக்கணும் ஒரு தகப்பன். உங்க ஜபம் வீணா போகாது. பெற்றோர்களுடைய ஜபம் பிள்ளைகளை திருப்பிவிடும், மாற்றிவிடும். கீழ்ப்படியெல்லாம் சாத்துவார் கர்த்தர், போட்டு திருப்பிடுவார், சிச்சித்து திருப்புவார். கர்த்தருக்கு ஆமா. தகப்பன் சிச்சியாத பிள்ளைகள் புத்திரன் உண்டோ? சிச்சை கொடுக்கலன்னா வேசி பிள்ளையா போயிடுவோமா? நம்மெல்லாம் அப்பப்போ சிச்சிக்கப்பட்டு தான் வர்றோம். ஒரு தட்டு தட்டிடுவார், ஒரு போடு போட்டுருவார். கர்த்தருக்கு ஆமா. அருமையானவர்களே, இருக்கிற காலம், எங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் அப்படி நடத்தப்பட்டோம். வழி தவறி போயிடக்கூடாது, சரியான பாதைக்குள்ளே போகணும். கர்த்தருக்கு அதுதான் ஒரு தகப்பன் சொன்னாராம் பிள்ளைய பார்த்து, டேய் சரியான வழியில் நடனா. என்ன நான் முள்ளுலையா நடந்து போகிறேன் அப்படின்னு நான் எதிர்த்து. கடைசியில் அவன் இன்னும் குடிச்சுக்கிட்டே இருக்கான், இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்கான். கர்த்தருக்கு அருமையானவர்களே, இன்னும் குடிகாரனாக இருக்கான், பிள்ளையும் குடிக்கிறான். எப்படி இருக்கும் குடும்பம்? கர்த்தருக்கு துன்மார்க்கமானபடி தகப்பனை போல பிள்ளைகள் இருக்கணும்னு யோபுவுக்கு. அதனால் அதிகாலையில் எழும்புவார். அவருடைய இலக்கத்தின்படியெல்லாம் பலி செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர்ட்ட மன்றாடுகிற ஒரு தகப்பன். அவன் சொல்லுகிறான், அப்படி ஜபிக்கிறவன் நண்பர்களுக்கு ஜபிக்கிறான், தன் சிநேகிதர்களுக்கு ஜபித்தான். எவ்வளவு திட்டுனா, குறை சொன்னான், குற்றப்படுத்தினா, அவனுக்காக ஜபிக்கிறான். ஆமா, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இழந்து போன சுகம் வந்தது, இழந்து போன ஆசீர்வாதம்
எத்தனையாய் வந்தது. இழந்து போன 10 பிள்ளைகளையும் மறுபடி பெற்றெடுத்து வளர்த்தார். பூரண ஆயுஸ். அவர் சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வல்லவர். நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். நம்முடைய தேவன் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் நல்லவர். ஒரு குணம் நல்ல குணம், அங்கே முழுவதும் நல்லவர். அடுத்த குணம் வல்லவர். கர்த்தருக்கு ஆண்டவருடைய குணங்களை பாருங்கள். இந்த கோஹினூர் வைரத்தை குறித்து சொல்றாங்க, ஒவ்வொரு முகப்பையும் பார்த்தா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்குமா. இங்கிட்டு திருப்பினா ஒன்று, அங்கிட்டு திருப்பினா ஒன்று. கர்த்தருக்கு ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு விதமா இருக்குமா. அது மாதிரி தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அடுத்தது அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளில, உங்க பிரயாசத்தில், ஊழியங்களிலே சகலத்தையும் செய்ய வல்லவராயிறங்கி இருக்கிறார். சகலத்தையும் செய்ய வல்லவர். கலந்து விடாதே சொல்றார் யோபு. அது சொன்ன பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார், செயல்பட ஆரம்பித்தார். விசுவாசி சகோதரனே, விசுவாசி, உன் வாழ்க்கையில சகோதரியே, அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் செய்ய முடியும், சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் இன்றிருந்து அவர் செயல்பட ஆரம்பித்து விடுவார். இன்றிருந்து அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆகவே உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் நொறுக்கி போடுவார். சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிறது யாராலும் தடைபடாது, தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. உன் பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதம் இந்த வருஷத்தில் அவர் செய்ய போறார். உன் குடும்பத்துக்கு செய்ய போறார், உன் தொழிலில் செய்ய போறார். இதுவரை இல்லாத உயர்வு உனக்கு உண்டு. கர்த்தருக்கு ஆமா, அருமையான நீதி ஜனத்தை உயர்த்துமா. பாவமும் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதி செய்ய, உன் குடும்பம் உயரும், உன் பிள்ளைகள் உயர்வார்கள். இதுதான் கர்த்தரிடமிருந்து எதிர்பார்க்கிறார். சகலத்தையும் செய்ய வல்லவர். என்ன செய்ய வல்லவர் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த வேதத்துக்குள்ள போனீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வேதம் ஒரு தங்கச் சுரங்கம். என்ன சுரங்கம்? தங்கச் சுரங்கம். இந்த வேதம் இன்னொரு வேதத்தில் பார்த்தா அது தேன் கூடு. தெளிதேன் தேனிலும் ஊற்றிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது. இந்த வேதத்தை படிக்க 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 நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கோல்டை எடுத்துக்கிட்டே இருக்கலாம், தேனை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கர்த்தருக்கு ஆகவே நீ தேனியாயிரு. தெபோரால் என்ன தேனியா, நம்ம ஒரு தேனை சேர்க்கணும், தேனை சேர்க்கணும். அநேகருக்கு அந்த தேனை நம்மால் கொடுக்கணும். கர்த்தருக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் யோவான் இயேசுவை குறித்து சொல்றாரு. வாசி. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, யோவான் தன்னை தேடி வந்து ஞானஸ்நானம் பெற வராம்பாரு. வனாந்தரத்தில் ஒரு பெருங்கூட்டமே நிக்குது. எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். பாருங்க, நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் வருகிறார். இவர் தான் எலியா, வருகிறவனாகிய எலியா. யோவான் தான் பேரு, ஆனா அபிஷேகம் எலியாவின் அபிஷேகம், இன்னொன்னு பரிசுத்தாவின் அபிஷேகம். 2 அபிஷேகம் அவருக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எலியாவின் ஆவியும் பரிசுத்த ஆவியும் 2 சேர்ந்து அவரை உருவாக்கி. ஆனா இவர் மூலம் ஒரு அற்புதம் கூட நடக்கல. அந்த எலியா அற்புதங்களை செய்தார். வேதத்திலே முதல் ஒருவனை உயிரோடு எழுப்பினதே எலியாதான், விதவையின் மகனை. 2வது இரட்டிப்பான வரம் பெற்ற எலிசா, சூனேமியாளின் மகனை. அதுக்கு பிறகுதான் அவங்க தான் ஸ்டார்ட். ஆனா இங்கே எலியாவின் ஆவியையும் பரிசுத்தாவியையும் பெற்ற
இவன் காலத்தில் ஒரு சீர்திருத்தத்தை செய்தான். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் திருப்பக்கூடிய ஒரு கிருபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்ன செய்தான். அடுத்து எலியா வந்து மறுபடி செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நல்ல நிலைக்கு நல்ல கவனிங்க. இந்த எலியாவின் ஊழியம் ஒரு சீர்திருத்த ஊழியம், சீர்படுத்தும் ஊழியம். குடும்பத்தை சீர்படுத்தினான், தேசத்தை சீர்படுத்தினான், தேசத்தின் ஜனங்களை சீர்படுத்தினான், ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தினான். இவன் காலத்தில் மக்கள் அவரை தேடி போனாங்க. அற்புதத்துக்காக அல்ல, வயிற்று வலி போக அல்ல, தலைவலி போகணும்கிட்ட போனா அப்படின்னு அல்ல, பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும், பாவம் போகணும். அதுக்காக ஓடுனா ஞானஸ்தானம் பெற. நல்ல கவனிக்கணும். கர்த்தருக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் அவர் கொடுத்தார். அந்த ஞானஸ்தானம் இருக்குன்னு ஓடுறான் பாரு. இன்னைக்கு என்ன சொல்லி ஞானஸ்தானம் எடு, இப்போதான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உபவாசம் போடலான் இருக்கேன், ஞானஸ்தானம் எடுக்கலாமா வேணாமா. பிசாசு வந்து இந்த காதில் சொல்லுவான், இதெல்லாம் தேவையில்லை, அந்த கல்லனே எடுக்கலை, நீ எதுக்கு எடுக்க போறேம்மா. உன்னை கல்லனாவே சாகடிக்க விரும்புவான். நீ திருடனாவே மனம் திரும்பாம குடிகாரனாவே செத்து தொலை, அப்பதான் என்கிட்ட வருவேன் மாமன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இதான் ஒரு வழி. அதனாலதான் யோவான் கேட்டார், வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே என்ன எப்படியா? செமரியாட்டு கூட்டமே சொல்லல, விரியன் பாம்பு குட்டிகளே. எவனாவது அடிச்சு அவனை போய் அடிச்சிருக்கலாம்ல, தொட முடியலை. அதுக்குன்னு ஒரு நேரம் பாருங்க, அட்டி எல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து நிற்கிறா, போலீஸ் பட்டாளமே நிற்குது, போர் சேவகரெல்லாம் வந்து நிற்கிறான். அவனுக்கு போதகரே என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எல்லாம் சொல்கிறான். அருமையான இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் வர்றான், அவன் எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருப்பான், போலீஸுக்காரன் எவ்வளவு சந்தேக கேஸு லஞ்சம் வாங்கியிருப்பான். காசு கொடுத்தா தான் சிலது நடக்குது. இப்போ இவன் என்ன கதியாக போகிறான்னு தெரியலை கர்த்தருக்கு. ஆகவே நீதி கிடையாது, நியாயம் கிடையாது. இருக்கட்டும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அருமையானவர்களை ஞானஸ்தானம் கொடுத்தான். அப்ப சொல்றா, என்னை விட ஒரு வல்லமை உள்ளவர் வர போறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு செருப்ப கூட என்னால தொட தகுதி கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியினாலும் சொல்றார் பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? எனக்கு பின்ன வந்துகிட்டே இருக்கிறார். அவர் வந்து ஜலத்தினாலாம் கொடுக்க மாட்டார். அக்கினி ஞானஸ்நானம் தான், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் தான். நீங்க தண்ணீரின் ஞானஸ்நானம் எடுக்கணும், ஒரே ஞானஸ்நானம். அதுதான் பாவ மன்னிப்புக்கென்று அவர் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம். இவர் கொடுக்க போறது பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம். அதான் ஒரே ஞானஸ்நானம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு நீயா கதை கட்டாத கர்த்தருக்கு. ஆமா, அப்படிலாம் கிடையாது. பவுல் சொல்லிட்டார், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். இதுதான் சத்தியம். நல்லா கவனிக்கணும். அருமையான எங்கேயாவது சொன்ன மாதிரிலாம் நடந்திருக்கா? இல்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமந்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் கர்த்தருக்கு. அதை எடுத்த பிறகு கர்த்தர் பலத்த காரியத்தை சபையிலே அந்த காலத்தில் செய்தார். பின்மாரியின் அபிஷேகம் அப்படித்தான் ஊற்ற போகுது. கடைசி கால அபிஷேகம் அப்படித்தான் சபைக்கு. இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் எழுப்புதலே வரப்போகுது. கர்த்தருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் சத்தியத்தை நீங்க கேட்கறது ஏனோ தானு கேட்கக்கூடாது. இதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சா இருக்கிற இடத்துல உங்களை அக்கினி ஜுவாலை ஆக்கிடுவார். நீங்க இருக்கிற நாட்டில், தேசத்தில், கிராமத்தில், பட்டணத்தில், மாநிலத்தில் பலத்த காரியத்தை செய்ய கூடிய ஒரு காலம் இது. ஏனோ தான் என்று இருக்காதீங்க கர்த்தருக்கு. ஆமா, நல்ல கவனியுங்கள். அக்கினி ஞானஸ்நானம், அதான் அக்கினி ஞானஸ்நானம். அதனால தான் காத்திருந்தாங்க பாருங்க 120 பேர். ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கு நாவுகள்
அவர்களுக்கு காணப்பட்டு பார்த்தாங்க, ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இதுதான் நெருப்பு, இதைத்தான் போட வந்தேன்னார். அக்கினியை நான் போட வந்தேன், போடுற ஒவ்வொரும் பற்றி எரியணும், அக்கினி ஜுவாலையாகணும் சொல்றார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம். இந்த அக்கினி அபிஷேகம், இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க, நமக்கு வேண்டாததெல்லாம் எரிச்சுக்கிட்டே இருக்கும், வராது. நமக்கு முன்ன அந்த அக்கினி போய்கிட்டே இருக்கும். வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத சிந்தைகள், தேவையில்லாத காரியங்கள், இந்த அக்கினி அவைகளை சுட்டரித்து போட்டுக்கிட்டே இருக்கும். உனக்கு எதிராக வர்ற சூனிய ஆவிகள்லாம் எரிஞ்சுக்கிட்டு போயிடும். சர்ப்பம் எரியும், எந்த அசுத்தாவி உன்னை மேற்கொள்ளாது. நீ எப்பவும் அக்கினியா இருந்துகிட்டே இருக்க கர்த்தருக்கு. அதுக்காகத்தான் அந்த அக்கினி அபிஷேகத்தை கொடுக்கிற நோக்கம் உண்டு. நீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ பற்றி எரியணும்னு விரும்புகிறார். அப்பத்தான் எல்லா விதமான சுயம், மாமிசம் இதெல்லாம் எரிஞ்சு போயிடும். நீ ஆவிக்குரியவனாய் வாழுவாய், ஆவிக்குரியவளாய் வாழுவாய் கர்த்தருக்கு. அதுக்கு தான் இந்த அபிஷேகம் நமக்கு வேணும். அபிஷேகம், அக்கினி எண்ணிலும் வல்லவர். பரிசுத்தாவியினால் அக்கினியினால் என்ன கொடுப்பார்? ஞானஸ்நானம் கொடுப்பார். கர்த்தருக்கு கொடுப்பார். நான் அநேக காரியத்தை வச்சிருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 32 இந்த ஒரு பாயிண்டை பார்த்துட்டு ஜெபத்துக்கு போயிடலாம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்கள் அனைவருக்குள்ளும், பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும், உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர் உங்களுக்கு. அதுக்கு நீங்க பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தமாக்கப்படணும். அப்பதான் சுதந்திரம். சுதந்திரம் என்பது தாவீது சொல்றாரு, கர்த்தரே எனக்கு சுதந்திரம் என்றார். தேவரீர் அவர் தான் 16ஆம் சங்கீதத்தில். இன்னும் நீங்க பிதாக்களின் சுதந்திரம் உண்டு. பிதாக்களின் வீடும் ஆஸ்தியும். ஆமா, இன்னைக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தெல்லாம் கொடுக்க போறார். வீடு இல்லையா தந்துருவாரு, வாகனம் இல்லையா தந்துருவாரு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பெற்றோர் கொடுக்கிற சுதந்திரம் உண்டு. யோபு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட சுதந்திரம் கொடுத்தார் கர்த்தருக்கு. ஆமாம், எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்தார். ஆமாம், அது அப்பா அம்மா கொடுக்கிற சுதந்திரம், பிதாக்கள் கொடுக்கிற சுதந்திரம், கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். 127ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அருமையானவர்களை 4வது வசனம், இதோ பிள்ளைகள், பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத. இந்த சபைக்கு வந்த எத்தனையோ பேர், அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, இத்தனை வருஷத்துக்கு பிறகு 7 வருஷம், 11 வருஷம், 19 வருஷம் இதெல்லாம் காத்திருந்து பிள்ளைகளை பெற்றிருக்காங்க. இங்க வந்த பிறகு, செபித்த பிறகு நடந்திருக்கு. உனக்கு நடக்கும், உன் பிள்ளைகளுக்கு தருவார், கொடுக்க வல்லவர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகளை தருவார். இல்லைன்னு கவலைப்படாத. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சுவாசிங்க, ஒப்பு கொடுங்க, பக்தி விருத்தி அடைய ஒப்பு கொடுங்க, பரிசுத்தமாக்கப்படுங்க. கொடுப்பார், ஏமாற்ற மாட்டார், தருவார். கர்த்தருக்கு பிள்ளைகளை கொடுக்க, சுதந்திரம் கொடுக்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம் கர்த்தருக்கு சுதந்திரம். இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, நல்ல அந்த வசனத்தை கவனிங்க, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ரெண்டத்தனையான பலன் வரும். பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். வெட்கப்பட்டிருக்கலாம், உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சிலர் எழும்பி செயல்பட்டிருக்கலாம் கடந்த வருடத்தில், கடந்த காலத்தில். அதற்கு பதிலாக இந்த 2026வது வருடம்
வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றார், உன் வெட்கத்திற்கு பதிலாக என்னவா, ரெண்டத்தனையான பலனா, ரெண்டத்தனையான சுதந்திரமா, மகிழ்ச்சியோடு இருப்பாய், வாழுவாய். ரெண்டத்தனையான சுதந்திரம், ரெட்டிப்பான சுதந்திரம். எப்படி ரெட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. வெட்கப்பட்ட காலம் போதும், சிறுமைப்பட்ட காலம் போதும்ட்டார் கர்த்தர். யோபு சொல்றார், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை பழுக பண்ணினார், பெருக பண்ணினார். அதுதான் 2 பிள்ளைகளை கொடுத்தார் கர்த்தருக்கு. 2 பிள்ளைகளையும் அருமையான வேதம் சுதந்திரத்தில் சேர்த்தார். 2 பிள்ளைகளும் சுதந்திரவாளி ஆயிட்டான், கோத்திரம் ஆயிட்டான். பாருங்க, மனாசே ஒரு கோத்திரம், எப்பிராயும் ஒரு கோத்திரம். 2 பிள்ளைகளும் கோத்திரத்துக்கு போயிட்டாங்க. தப்பல. மற்ற பிள்ளைகளுடைய பிள்ளைகள்லாம் கோத்திரத்துக்கு போகலையே. யாக்கோபின் பிள்ளைகள் வந்தாங்க, அவங்க பெற்ற பிள்ளைகள் போகல. ஆனா யோசேப்பு பெற்ற 2 பிள்ளையுமே சுதந்திரமா போயிட்டாங்க, கோத்திரமா போயிட்டாங்க, சுதந்திரவாளியா போயிட்டாங்க. ஏன்? அவர் பக்தி உள்ளவன், அவன் பரிசுத்தம் உள்ளவன். கர்த்தருக்கு அவன் சந்ததியும் பரிசுத்தமான ஒரு கோத்திரமா போகுது. பாருங்க, சிறுமைப்பட்ட தேசத்தில் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆகவே இவங்க கோத்திர பிதாக்களாய் வருகிறார். கர்த்தருக்கு இருக்கட்டும். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ரெண்டத்தனையான ரெட்டிப்பான சுதந்திரத்தை இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். அதை கொடுக்க வல்லவர் கர்த்தருக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவரா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14. சீக்கிரம் வாசி. அப்பொழுது யோசுவா எப்புனேவின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியன் ஆகின எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. உத்தமமா நீங்க பின்பற்றீங்கன்னா எபிரோன்னா என்ன தெரியுமா? ஐக்கியம். ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு ஐக்கியம் தாயா சுதந்திரம். இந்த ஐக்கியத்தை சுதந்திரமாக கேட்கிறான் பார். மலை நாடுதான். எபிரோனை கொடுத்தான், ஆசீர்வதித்து கொடுத்தான். உத்தமமாய் பின்பற்றினா சரியான ஐக்கியம் உனக்கு ஊழியக்காரரோடு இருக்கும், சபையோடு இருக்கும், கர்த்தரோடு இருக்கும், பரிசுத்தவான்களோடு இருக்கும். ஐக்கியம். எபிரோன் என்றால் ஐக்கியம். எனக்கு அதுதான் வேணும்ன்றான் பார், வேற எதுவும் வேணாம், எனக்கு எபிரோன் தான் வேணும். சுவாசிகளே, ஊழியர்களே, ஐக்கியம். 1000 பிரச்சனை வரலாம், நமக்கு ஐக்கியம் தான் வேணும். எனக்கு சபை ஐக்கியம் தான் வேணும். சபை கூடுதலை விடக்கூடாது, ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது, ஓடிடணும். எப்பெல்லாம் ஐக்கியப்படணுமோ ஐக்கியப்பட்டுறணும். கர்த்தருக்கு ஆமாம். அருமையான தேவன் கோராகின் கூட்டம் மாதிரி குறையை கண்டு குற்றப்படுத்தினா கோராக மாதிரி அழிஞ்சு போயிடுவேன். அருமையானவர்களை, கோராகின் கூட்டமே அதுதான். ஆமாம், ஆரோனையும் மோசையும் குற்றப்படுத்தி அவன் கூட்டமே அழிஞ்சு போயிடுச்சு, விழுங்கிடுச்சு பூமி. மோசே சொன்னார், புதிய காரியத்தை அவர் உனக்கு செய்ய போறார், நான் அழைக்கப்பட்டவன் அப்படின்னார், உறுதிப்படுத்தினார் பார் கர்த்தருக்கு. அதனால ஜாக்கிரதையாய் இருக்கணும். ஐக்கியம். நமக்கு ஐக்கியம் தான் சுதந்திரம். கர்த்தருக்கு சுதந்திரம். ஐக்கியத்தை முக்கியப்படுத்துங்கள். ஒரே ஒரு வசனம், அநேக வசனங்கள் இந்த சுதந்திரத்தில் உண்டு. ஒரே ஒரு வசனம், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதில் 2வது வசனம் வாசிங்க. ஆகாப் நாபோத்தோட பேசி கீரை திராட்சை தோட்டத்தை நான் என்ன ஆக்கணும்? கீரை கொள்ளை ஆக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். அடுத்த வசனம், நாபோத் ஆகாபை நோக்கி, நாபோத்
நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாமல் கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். பிதாக்களின் சுதந்திரத்தை கீரக்கொள்ளையாக்கணும் விரும்புறிய? பிதாக்களின் சுதந்திரம். நமக்கு பிதாக்கள் யார்? நமக்கு அப்போஸ்தலர்கள் பிதாக்கள். அவங்களுக்குன்னு கர்த்தர் உபதேசம், அப்போஸ்தல உபதேசத்தை இன்னைக்கு அநேகர் கீரக்கொள்ளை ஆக்கிக்கிட்டு இருக்கான். திராட்சை தோட்டம் அது. அது ஒரு திராட்சை தோட்டம். சபை, சரீரமாகிய சபை, இந்த திராட்சை தோட்டத்தை அநேகர் இன்னைக்கு என்ன ஆக்கிருக்கான்? அநேக பாஸ்டர்ஸ் கீரை கொள்ளை ஆக்கிட்டு இருக்கான். ஊழியக்காரன் கீரை கொள்ளை ஆக்கிட்டு இருக்கான். அது திராட்சை தோட்டையா? அது அப்போஸ்தலர், நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள் அவங்க தான். அந்த அப்போஸ்தல உபதேசம் என்பது, அப்போஸ்தல சபை என்பது, அப்போஸ்தலருடைய ஞானசாரம் என்பது, அது திராட்சை தோட்டத்துக்கு கொடுத்தது. அதை கீரை கொள்ளையாக்க நீ நினைக்கிறிய? உன்கிட்ட என்ன ஆவி இருக்குது? யோசித்துப்பார். அது என் பிதாக்களின் சுதந்திரம். செத்தாலும் அதை உனக்கு தரமாட்டேன்றான். அன்னைக்கு பிதாக்களின் சுதந்திரம் வேற இடத்துக்கு போகக்கூடாது, கோத்தரத்தை விட்டு கோத்தரத்துக்கே போகக்கூடாதுன்னு இருக்கையில் இந்த துஷ்ட மனிதன் கேட்கிறான் பாரு, நான் அதை கீரை கொள்ளையாக்கன்றான். பிசாசு இன்னைக்கு அப்படித்தான் சபையை கீரை கொள்ளையாக்குறான், திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்குறான். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருக்கு அவன் சொல்றான், கொடாதபடி காப்பாராக. இவனை குற்றப்படுத்தணும், இவனை அழிக்கணும், குற்றப்படுத்தி இவனை அழிக்கணும். இவன் கொடுக்கலன்னு அவன் போய் சரிப்பா படுத்துட்டான் ராஜா. உடனே வர்றா பாரு ஒரு ஏசபேல் வந்தா, ஏயா தூங்குற, ஏயா இப்படி முகலாம் மாடி போயிட்டு சாப்பிடியா? அவன் சொன்ன சாப்பாடாவது ஒன்றாவது, எனக்கு இப்போ அந்த அவன் இந்த திராட்சத்தோட வேணும்டான். நான் அதை கீரை கொள்ளை ஆக்கணும், ஆக்கியே ஆகணும். பிசாசு எப்படி செய்யறான்? இவ பார்த்தா இதுதானேயா நீ ராஜாயா, நான் செய்கிறேன் பாரு. சில பொம்பளைங்கள்லாம் ஆதிக்கம் செலுத்துவா, புருஷனே வந்து பாரும்பா. கர்த்தருக்கு ஆமாம், ஆட்டி படைக்கிறவர். அவ ஆட்டி படைச்சா. அருமையானவர்களே, ஜாக்கிரதை. தலை இல்லாமல் வாழு ஆடக்கூடாது. சரீரம் சரீரமாக இருக்கணும், தலை தலையாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஓடணும். அதான் குடும்பம், அதான் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரோ ஒப்பு கொடுக்கணும். நல்ல கவனிங்க. என்ன நடக்குது தெரியுமா? பண்ணா உடனே ஒரு உபவாசம் கூட்டம் போடுவோம்மா. என்ன கூட்டமா? பார்த்தீங்களா? உபவாச கூட்டம். வாசிங்க. நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய, நல்லவனை எழுப்பல, பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து சாக. ராஜாவையும் ராஜாத்தையும் குற்றப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லு. பொய். எப்படி கொண்டானுங்களே? செத்தானுன்னா என் பார்வையில் இதை கொடுக்க முடியான்ட்டான். செத்துட்டான். அந்த செத்த பிறகு எடுக்க போறான். கர்த்தர் சொன்னாரு, எலியா நாபோத்தை கொண்டு ஒருவன் போறான் பாரு, அவனுக்கு முன்ன போய் நில்லு, அந்த தோட்டத்துக்கு முன்ன போய் நின்னுடு. அவன் போய் எலியா சொல்றாரு, ஏய் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகா போதும். நல்ல கவனிங்க. ரத்தப்படியை கேட்கிறார். இந்த ரத்தப்படி சும்மா விடாது சொல்லுவான்ல, ரத்தப்படி என்ன விடாது, சும்மா விடாது. கர்த்தருடைய பார்வையில் சொன்னாரு, நீ என்ன செஞ்சு அதே இடத்துல ஒரு ரத்தத்தை நாய் நக்கும், நீ அப்படி சாக போற. நியாய தீர்ப்பு. கர்த்தருக்கு கடைசி காலம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பாத, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா சாட்சி சொல்லாத, சபை அழிக்கணும்னு நினைக்காத. சபை ஒரு திராட்சை தோட்டம். அதை அழிக்கணும், உடைக்கணும், கெடுக்க நடத்தா கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டார். எல்லாரும் முழங்காடிடுவோம்.
சுதந்திரம் கொடுக்க வல்லவர். சுதந்திரத்தை காப்பாற்று, சுதந்திரத்தை பாதுகாத்துக்கொள். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர். இந்த காலவேளையில் கத்தனமோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன் வாழ்க்கையிலே சகலத்தை செய்ய வல்லவராய் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் சரீரத்தில் நான் செய்ய போறத எவனாலும் தடுக்க முடியாது. அன்றே யோபு வாழ்க்கை மாறியது. அவன் வியாதி அவனை விட்டு போயிட்டு, அவன் சிறையிருப்பு அவனை விட்டு போயிட்டு, அவன் இழந்து போன ஆசீர்வாதம் எல்லாம் திரும்ப வந்தது. அநேகர் அவனை பார்க்க வந்தவங்களாம் கோல்டா கொடுக்கிறாங்க, தங்க நகையா தங்கமா கொடுத்தாங்க. அவனை பெருக்கினார். அவன் சம்பத்து ரெட்டிப்பாய் பெருகியது. 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை அழகுள்ள பிள்ளைகளாய் கத்தர் கொடுத்தார், நல்ல பிள்ளைகளாய் கொடுத்தார். கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையை அவன் பார்த்தான், வளர்த்தான், பிள்ளைகளை வளர்த்தான், பிள்ளைகளின் பிள்ளைகளை வளர்த்தான், அந்த பிள்ளைகளை வளர்த்தான். அடுத்த ஜெனரேஷனை பார்த்து பூர்ணாயுசோடு மரித்தான். அதான் யோபு. சகலத்தை செய்தார் அவன் வாழ்க்கையில். இன்னைக்கு உங்கள் குடும்பத்திலே, உங்களிலே, பிள்ளைகளிலே நீ எடுத்துக்கொள்ளுங்க. ஆரியத்தில் 2026 அவர் நல்லவராக மாத்திரமல்ல, அவர் வல்லவராக செயல்பட விரும்புகிறார். வல்லமையில் ஒரு ஒப்பு கொடுப்போமா? அவர் வாழ்க்கையில் என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அத்தனையும் கொடுப்பார், அத்தனை செய்ய விரும்புகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி, பலப்படுத்தும், அக்கினி ஜுவாலையாக்கும். கர்த்தாவே, எல்லா குடும்பங்களிலும் உடைய நன்மைகளின் கிருபையை அருளுவீராக, மேன்மைப்படுத்துவீராக. நீதி ஜனத்தை உயர்த்தும், நீ உம்முடைய ஜனங்களை உயர்த்தி வையும். இந்த வார்த்தைகளை கேட்ட குடும்பங்களை பலப்படுத்தும். யார் யாருக்கு குழந்தை இல்லையோ இந்த வருஷத்திலே அவர்கள் கற்பத்தை திறந்து நீர் பிள்ளையை கொடுக்க வல்லவராய் வாரும். ஆசீர்வதி. ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருந்தீரே, செய்யும். கிருபைகளோடு இருக்கட்டும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும், நன்மைகளினால் நிறம். கிருபைகளோடு இருக்கட்டும், நாம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மயுமக்கே, ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயுமக்கே, ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வாதம்